இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு என்னென்னா, ஒரு கப்பு புழுங்கல் அரிசி, ஒரு கப்பு பைத்தம்பருப்பு, ஒரு கப்பு துவரம்பருப்பு, 10 மிளகாய். இதை மட்டும் நல்லா ஒரு 4 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி நரன்னு அரைச்சி வச்சுருக்கேன். இது 2 மணி நேரம் இருந்தால் போதும். இதில் பெருங்காயம் போட்டிருக்கேன். ஒரு கப்பு தேங்காய் போடணும். ஒரு கப்பு தேங்காயும் கருகப்பிலையும் இதில் போடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசையை விட கொஞ்சம் திக்காக குத்தலாம். வெல்லம் தொட்டுன்னு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். குத்திட்டு காமிக்கிறேன். இப்போ கொஞ்சோண்டு எண்ணெய் தடவை நல்லா மெல்லிசாக குத்திக்கலாம். துவரம்பருப்பு தேங்காய் அதெல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு காட்டுறேன். இது திருப்பி போட்டிருக்கேன். இப்போ தோசை வேகும்பொழுதே நல்லா கமகமன் வாசனையாக இருக்கும். அந்த தேங்காயோட வாசனை. கொஞ்சோண்டு எண்ணெய். தோசை சூப்பராக எடுத்து ஒரு தட்டில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், சூப்பரான தோசை. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு மிளகாப்பொடி எண்ணெய் குழச்சி வச்சுருக்கேன். எனக்கு பிடிக்குங்கிறதுனால நீங்கள் பிடிச்சா தொட்டுக்கோங்க. இதை கட் பண்ணியிருக்கேன். தோசை சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.